இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தேர் வீதி கிளை வீதி ஓரமாகத்தான் இருக்குது. விற்பனைக்காக இருக்கிற 21 பிறப்பு காணியும். இந்த காணி யாழ்ப்பாணம் மாவட்டம் எந்த பகுதியில் இருக்குது அப்படி என்று பார்த்தா யாழ்ப்பாணம் புன்னாலைக்கட்டுவன் பகுதியில் இருக்குது. புன்னாலைக்கட்டுவன் சந்தையிலிருந்து வடக்கு பக்கமாக போகிற வீதி, அதாவது வசாவளான நோக்கி போகிற வீதியில் புன்னாலைக்கட்டுவன் சந்தையிலிருந்து ஒரு 300 மீட்டர் வந்தோம் அப்படி என்று சொன்னால் இடதுகை பக்கமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதி, இந்த வீதிக்குரிய பேர் மில் ஒழுங்கை அப்படி என்று சொல்லுவாங்க. இந்த தேர் வீதியில் இறங்கி போனோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 800 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த காணி வாசல் வரைக்குமான வீதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தேர் வீதி, அதாவது கார் அப்படியான வாகனங்கள் போகக்கூடிய அகலமான தேர் வீதியாகத்தான் இருக்குது. இந்த காணியை சூழவுள்ள பகுதியில் குடிமனைகள் நிறைந்த பகுதி, அதாவது வீடுகள் கட்டுறது அப்படி என்று சொன்னாலும் கட்டிக்கொள்ள முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் விவசாய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துறது அப்படி என்று சொன்னாலும் விவசாய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணியிலிருந்து பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் ஆயக்கடவ பிள்ளையார், புன்னாலைக்கட்டுவன் ஆயக்கடவர் பிள்ளையார்ன்ற பின்பக்க தோற்றத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த 21 பிறப்பு காணியை பிரித்து வாங்கலாமா அப்படி என்று கேட்டிங்கன்னா பிரித்து வாங்கலாது. உரிமையாளர் மொத்தமாக தான் விற்க போகிறார். நீங்கள் வேண்டுறது அப்படி என்று சொன்னால் மொத்தமாகத்தான் 21 பிறப்பையும் வாங்கிக்கொள்ள முடியும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பிறப்பு காணின்ற விலை 23,50,000 சொல்கிறாங்க. மொத்தமாக எடுக்கும் பொழுது நீங்கள் நேரடியாகவே உரிமையாளரோட கதைச்சு விலை விவரங்களை பேசி தீர்மானித்து கொள்ள முடியும். அதே போல் இந்த காணியை முதலீட்டு முயற்சிகளுக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த காணிக்கு பக்கத்தில் இந்த அம்புக்குறியால் காட்டுற மிகப்பெரிய சோலார் பேனல் அடிச்சிருக்கிறாங்க. நீங்களும் இந்த காணியை வேண்டி ஒரு மிகப்பெரிய சோலார் பேனல் அடிக்கிறது அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய முதலீட்டு முயற்சிகளுக்கு இந்த காணியை பயன்படுத்தி கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த காணிக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் ஒரு வெட்டு கிணறு உண்டு. இந்த காணி 21 பிறப்பு காணிக்க இருக்குது. அதே போல் தண்ணிக்குரிய பிரதேசம் பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற புன்னாலைக்கட்டுவன் பகுதியில் அமைஞ்ச இந்த 21 பிறப்பு காணி அமைஞ்சிருக்கிற பகுதி. இந்த 21 பிறப்பு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணின்ற எல்லைகளை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் தூண் போடப்பட்டு எல்லையிடப்பட்டிருக்குது. யாழ்ப்பாணம் மாவட்டம் புன்னாலைக்கட்டுவன் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த 21 பிறப்பு காணி சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த காணியை பார்த்து வாங்குறேன்டா தொடர்பு கொள்ளக்கூடிய உரிமையாளர் தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த காணியை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த தொலைபேசி இலக்கம், இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் நார்மல் கோலும் அடிக்கலாம். அதே போல் வாட்ஸ்அப் ஊடாகவும் நீங்கள் இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ள முடியும். நேரடியாக உரிமையாளரோட தொடர்பு கொண்டு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த யாழ்ப்பாணம் புன்னாலைக்கட்டுவன் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த 21 பிறப்பு காணியை நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இதே போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். உங்களுடைய காணிகள் வீடுகளை நீங்கள் விற்பனை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ள முடியும். நார்மல் கோல் ஊடாகவோ இல்லை வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ இந்த இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். யாராவது உங்களோட வீடு காணிகளை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க.
நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தளம் உங்கள் நம்பர் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய ஆவணங்கள், உறுதிகள், தோம்புகளை சரிவர செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். நீங்களோ இல்லை சட்டத்தரணி ஊடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செலுத்துறீங்கள் அப்படின்னு சொன்னால் கொடுக்கல் வாங்கல அவதானமாக இருங்க. இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது, இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு. மீண்டும் இது போல நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.